சார் இது ஆன் அண்ட் ஆஃபு. இப்போது ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டரும் அப்புறமா திருப்பி எல்சிலரோட அந்த சீலிங் இதுவும் ஆன் ஆகிடும். அதே நீங்கள் செகண்டில் போட்டிங்கன்னா வெறும் சீலிங் தான் ஆன் ஆகும், ஹீட்டர் ஆன் ஆகாது. இப்போ செகண்டில் போட்டிங்கன்னா நீங்கள் வெறும் சீலிங் தான் இதாகும். மீன்ஸ் சீலிங்னா உங்களுக்கு இப்படி ப்ரெஸ்னா சீலிங் இண்டிகேஷன் தான் வரும் அப்படி. அதே நீங்கள் 1ல் போட்டால் இந்த ஹீட்டர் ஆன் ஆகும். ஹீட்டர் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஒரு நிமிஷம் ஹீட்டர் எவ்வளோ செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற அந்த இதில் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் ஆகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த சீலிங்கும் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் இது பண்ண உடனே இது 1ல் போட்டு நீங்கள் செட்டிங் இப்போ ப்ரெஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு சீலிங் ஆன் ஆகும். பாருங்கள், சீலிங் கட் ஆஃப் ஆகிடும். அப்புறம் இங்கே ப்ளோயர் ஒர்க் ஆகும். ப்ளோயர் திரும்புதா? ஸோ இப்படி வரும் உங்களுக்கு இது. ஸோ நீங்கள் நார்மலாக ஆஃப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் அவ்வளோதான். இதுதான். அதாவது நீங்கள் வெறும் சீலிங் பண்ணால் 2ல் போடணும். சீலிங் அண்ட் ஷ்ரிங்கிங் பண்ணுற மாதிரி தான் 1ல் போடணும். அவ்வளோதான். ஸோ ஆன் பண்ண உடனே நீங்கள் இங்கே நான் 150 வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு 200 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே திருப்பினா 200 வரும் உங்களுக்கு. இந்த செட்டிங்கை 200 வச்சுட்டிங்கன்னா 200 ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இண்டிகேஷன் ஆஃப் ஆகும். இங்கே இண்டிகேஷன் ஆஃப் ஆனோடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங் நீங்கள் ஆன் பண்ணும்போது இண்டிகேஷன் ஆஃப் ஆன உடனே இந்த ஆர்ன்றது பார்த்திங்கன்னா அது ஆர் ஆஃப் ஆகும். ஆர் ஆஃப் ஆன உடனே இந்த மாதிரி ஆஃப் ஆகும். ஆஃப் ஆன உடனே நீங்கள் அப்போது யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க.